தத் அந்த உன்னுடைய ரூபத்தை எனக்கு காட்டி கொடுப்பீர். ததோ மே துவம் தர்சய ஆத்மானம் அவ்யயம். அவ்யயம்னு சொன்னா குறைவர, ஆத்மானம் ரூபம், உன்னுடைய மிகச்சிறந்ததான ரூபத்தை குறைவற்று எனக்கு காட்டி கொடுப்பீர் என்ன அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். நம்மாழ்வார் பெருமாளிடத்தில் என்ன கேட்டார்? அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. நம்மாழ்வார்ங்கிற பராங்குஷ நாய்க்கு சேவிக்கிறபடிக்கு பகவன்னு தேவரீர் கருட வாகனத்தின் பேர்ல ஆரோகணித்து வந்து காட்சி கொடுக்க வேணும். இது நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை. அர்ஜுனன் என்ன கேட்கிறார்? மயா திரஷ்டுமிதி, என்னாலே இது பார்க்க முடியும்னு எதித்வம் அன்னசே, நீ அப்படின்னு நினைக்கிறாய் என்னால் ததோமே தரிசய, எனக்கு உன்னுடைய உருவத்தை காட்டி கொடுப்பாய். உருவம் எப்படிப்பட்டது? எல்லையற்றது. ஆனா நம்முடைய கண்ணு காது மூக்கு எல்லைக்குட்பட்டது. சப்தாதிஹேய இஹகோச்சரம் இந்திரியானாம் தத் பிரத்யநீக விபவஸ்தம் அதீந்திரியோசி. குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், நம்முடைய கண்ணு காது மூக்கு முதலானவை எல்லைக்குட்பட்ட வஸ்துக்களைத்தான் கிரகிக்கும். ஆனா பகவானோ ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ந வாச்சா, நம்முடைய வாக்காலே பேசி தெரிஞ்சுக்க முடியாது, கண்களாலே பார்த்து தெரிஞ்சுட முடியாது, மூக்கால முகர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நீ வரவேணும், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். இதெல்லாம் பெருமான் ஜகத்தையே தனக்கு உருவமா கொண்டிருக்கிறது. நீயே நீர், நீயே தீ, நீயே காற்று, நீயே ஆகாயம், நீராய் நிலனாய் தீயாய் காலாய், இதெல்லாம் தான் விஸ்வரூபத்துல வரப்போகுது. அவனுடைய திருமேனியிலேயே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இல்லையோ. நம்மாழ்வார் அப்படித்தான் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். பெருமாள் பதில் சொன்னார், அதுக்கு எங்கிட்ட கேட்கவே வேண்டாமே, நீர் வேணும்னா காற்றை பார்த்துக்கலாம், ஆகாயத்தை பார்த்துக்கலாம், நெருப்பை பார்த்துக்கலாம், தண்ணீரை பார்த்துக்கலாம். என்ன ஆழ்வார் அது முடியாதுன்னு விட்டார். அது ஏதோ அர்ஜுனாதிகள் கேட்டா அவர்களுக்கு அப்படி காட்சி கொடுத்துரு, எங்களால அந்த மாதிரி எல்லாம் உன்னை சேவிக்க முடியாது, பின்ன எப்படி வேணும்னு பெருமான் கேட்க, கூறார் ஆழி வெண்சங்கேந்தி சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு நம்முடைய திருவீதி வழியாக கருடவாகனார் ஊடனாக எழுந்துள்ள வேண்டும். ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே, மண்ணும் விண்ணும் ஆனந்தப்படும்படிக்கு நீர் சேவை சாதிக்க வேணும்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். நாளை இந்த ஸ்லோகமும் இந்த பாசனமும் ரெண்டு இயைந்து போய் கிடக்கிறது. நம்மாழ்வாரும் உன்னை தரிசிக்க வேணும் வாரும் கேட்டார், அர்ஜுனனும் உன்னை தரிசிக்க வேணும் காட்டும் கேட்டான். ஆழ்வாருக்கும் கேட்டதற்கிணங்க கருட வாகனத்திலே காட்சி கொடுத்துட்டார் எம்பெருமான். அதே போல அர்ஜுனனும் கேட்டதற்கிணங்க விஸ்வரூபத்தை காட்டினான் எம்பெருமான். ஆக பக்தர்கள் கேட்க பெருமான் செய்கிறான். அப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கிறபடியாலேதான் வரதராஜன் என்ன இந்த பெருமானுக்கு திருநாமமே ஏற்பட்டுள்ளது. வரதராஜ பெருமானையும் நம்மாழ்வாரையும் சேர்ந்து சேவித்துக் கொள்ளும் பேறு பெற்றோம். இனி மேற்கொண்டு அடுத்த அர்ஜுனன் என்ன கைவப்பெருமாளுடைய சந்தியிலே ஆளவந்தார் திருச்சுற்றிலே கரியமாணிக்க பெருமாள் சன்னதியின் வாசலில் உள்ளோம். நாம் ஏற்கனவே ஆழ்வார் திருச்சுற்றை சேவித்துக் கொண்டோம். அதிலே நம்மாழ்வார் சன்னதிக்கு அடுத்தாற் போலே விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமனிகளுடைய சந்நிதி அமைந்துள்ளது. அவரை சேவித்துக் கொண்டு அவருக்கு அடுத்தா போலே ஆதிசேஷனே மறுபடியும் பிறந்தவரான ராமானுஷர் அவருடைய சன்னதி அமைந்துள்ளது. அவரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இவ்விரண்டு யதீஸ்வரர்களையும் சேவித்து கொண்டு பிரதட்சணமான மகா துவாரத்துக்குள்ளே உள்ளே நுழைகிறோம். நுழைந்தால் முதலில் அபிஷேக மண்டபம். அந்த பிரதட்சணம் வந்தோமென்னால் அது ஆளவந்தார் திருச்சுற்று என்று கொண்டாடப்படுகிறது. ராமர் சன்னதியை தாண்டி பிரதட்சணத்தின் நேரே வந்தால் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி வாயிலுக்கு வருகிறோம். இவ்வெம்பெருமான குறித்தே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சததபிர்ஜயாது ஏஷ சம்வர்தமானஹாங்கிற ஸ்லோகத்தை பாடி காளிந்தி காந்திஹாரி திரிபுவன வபுஷா காளிமா கைட்டபாரே என்ன இந்த எம்பெருமானுடைய கருத்த திருமேனி நம்மையும் நம் கண்களையும் ஆட்கொண்டு நம் உள்ளத்தில் இருக்கும் கருப்பான அழுக்கான அஞ்ஞானம் என்னும் இருட்டை போக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அப்படி தேசிகனாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட இவ்வெம்பெருமான் கரியமாணிக்க பெருமான் அவன் இந்த சம்பிரதாயத்துக்காக எவ்வளவோ பெரிய முக்கியமான பணியை செய்திருக்கிறான்கிறத நாம் பார்க்க வேணும். இந்த திருச்சுற்றுக்கு ஏன் ஆளவந்தார் திருவீதி ஆளவந்தார் பிரதட்சணம்னு சொல்லுகிறார்கள் என்னால் இந்த பிரதட்சணத்தில் ஆளவந்தார் எழுந்தருளி இருக்கிறார். எப்போது? இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஷர் வாழ்ந்திருந்த காலம்.
அவர் இன்னும் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ளாத காலம். ஸ்ரீபெரும்புதூரில் சித்திர மாசத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே ராமானுஜர் அவதரித்தார். அவருக்கு இயற்பெயர் இளையாழ்வார் என்று தாயாரும் தகப்பனாரும் சூட்டி வைத்தார்கள். ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்து வளர்ந்து வந்தவர் மேற்கொண்டு படிக்க வேணுங்கிற ஆசையோடே காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளினார். இங்கே யாதவ பிரகாசர் என்னும் வித்வான் இருந்தார். அவரிடத்திலே எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் கற்கத் தொடங்கினார். அப்போது இங்கு அமர்ந்து காஞ்சிபுரத்திலே நிறைய காலக்ஷேபங்கள் எல்லாம் நடக்கும். ஓர் முறை யாதவ பிரகாசர் தன் சிஷ்யர்களான கோஷ்டியோடே கூட பெருமாளை சேவித்து விட்டு வருகிறார். இந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதி வாயிலிலே கோஷ்டியாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோவில் வீரநாராயணபுரத் தெம்பெருமானிடத்தே தான் ஆளவந்தார் அவதரித்தார். அங்கிருந்து திருவரங்கத்திலே சென்று வாழ்ந்து வந்தார். திருவரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இளையாழ்வாரை அனுகிரகிக்க வேணும், அவர் இன்னார்னு தெரிந்து கொள்ள வேணும், அவரை சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும் என்று தன் திருவுள்ளத்திலே கொண்டுதான் இங்கு வந்தார். பிரதட்சணமாக வந்துருக்கிறச்சே அவரை திருக்கச்சி நம்பிகள் தான் அழைத்து கொண்டு வந்தார். திருக்கச்சி நம்பிகளை பத்தி மேல உங்களிடத்துல தெரிவிக்கிறேன். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர்னு மட்டும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளவும். திருக்கச்சி நம்பிகள் அழைச்சின்னு வரச்சே அது அந்த தூரக்கு இருக்கிற கோட்டியிலே யார் இளையாழ்வார் என்ன ஆளவந்தார் கேட்கிறார். அப்ப திருக்கச்சி நம்பிகள் நெடு என்று உயரமாக இழுத்து கட்டின சிறந்த சிகையோடே அழகிய திருவுருவத்தோடே ஆதிசேஷன் படம் எடுத்தா போலே சிறுத்த இடையோடும் அகந்திருக்கிற திருத்தோள்களோடும் கூரான நேர்கொண்ட பார்வையோடும் பேசத் துடிக்கிற திரு உதடுகளோடும் கனிவு குழைந்த பேச்சோடும் கூட இளையாழ்வார் இருந்தார். அதோ அவரே இளையாழ்வார்னு திருக்கச்சி நம்பிகள் காட்டி கொடுத்தார். அப்ப ஆளவந்தார் தன்னுடைய வயோதிகமான திருக்கண்களாலே குளிர இளையாழ்வாரை கட்டாட்சித்து ஆமுதல்வன் இவனன்னு தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதலப்பனை என்று மறப்பனோ, இந்த எம்பெருமானை இனி நான் மறக்க மாட்டேன் என்ன ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆ முதல்வன் இவன் என்று தத்தேத்தி, இவனே இனி முதல்வனாக இருக்கட்டும், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவனாக இருக்கட்டும் என்று பெருமாள் ஆழ்வாரை கட்டாட்சித்தானாம். அது ஆழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்துல சொல்லிக்கிறார். அந்த பாசுரத்தின்படிதான் இப்ப ஆளவந்தார் இளையாழ்வாரை கட்டாட்சித்து இனி இவர் மேற்கொண்டு சிறிது நாட்களிலேயே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய தலம பீடத்தை ஏற்கட்டும் என்ன ஆளவந்தார் திருவுள்ளத்திலே கொண்டு அதோட விட்டாரா, நேர தேவப்பெருமாளை போய் சேவித்தார். அவரிடத்துல பிரார்த்திக்கிறார், இந்த பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்திருக்கிறேன், என் பார்வையை சபலமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புத்தானே. கச்சி நகரத்துக்குள்ளே மாயனுடைய இரு கடல்களிலே சரணாகதி அனுஷ்டித்து இந்த சரணாகதிக்கே பலமாக இளையாழ்வாரை ராமானுஜராக எதிராஜராக ஆக்கி கொடுப்பீர் என்ன ஆளவந்தார் பிரார்த்திக்க தேவப்பெருமாள் திருவுள்ள முகந்துதான் ராமானுஜர் ராமானுஜராகவே ஆனார். இன்று நாம இவ்வளவு பெரிய சம்பிரதாயத்தை ராமானுஜ சம்பிரதாயம் தரிசனம்னு பேசின்னு இருக்கோமேனா அதத்தனை ஆளவந்தார் பார்த்த பார்வை. ஆனால் அதுதான் இந்த இடத்துக்கே ஏற்றம். அவ்வாளவந்தார் பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரபாவதி அந்த பிரபஷ்யதி ஜவேன சமக்தி மூகா சுதம் லபதே ச வந்தியா தம் தேவதேவம் வரதம் சரணங்கதோஸ்மி. தேவதேவனான வரதாஜ பெருமானை சரணமாக பற்றுகிறேன். அவர் ஒரு பார்வை பார்த்தார்னா என்னென்ன நடக்கும்னு சொல்றார். எஸ்ய பிரசாத கலையா, கலானா 16இல் ஒரு பங்கு. யாருடைய பிரசாதம் அருளில் 16இல் ஒரு பங்கு கிடைத்தாலும் 16 லட்சத்தில் ஒரு பங்கு கிடைத்தாலும் எஸ்ய பிரதாச கலையா பதிரஸ்ருணோதி, காது கேட்காதவன் கேட்கிறான். அந்த பிரபஷ்யதி, கண் தெரியாதவன் பார்க்கிறான். பங்கு பிரதாவதி, கால் இல்லாத முடவன் எழுந்து ஓடுகிறான். ஜவேனச்சவக்தி மூகா, வாய்ப்பேசாத ஊமை வாசாளனாக வித்வானைப் போலே பேசுகிறான். இதித்தனி செய்து தலைக்கட்டக்கூடிய இப்படி பிரசாதம் கொடுக்கக்கூடிய தேவப்பெருமாளை சரணமாக பற்றுகிறேன். இவர் அனுகிரகத்தாலே சுவாமி நம் சம்பிரதாயத்துக்காக ஆகட்டும் என்ன ஆளவந்தார் திருவுள்ளம் பற்றினார். அதை ராமானுஜர் ஒரு ஸ்லோகத்தாலே சொல்லிக் கொள்ளுகிறார். நான் ஏதோ அவஸ்துவாக கல்லு போல கட்ட போல நேத்தி வரைக்கும் கிடந்தேன். ஆளவந்தார் கண் பார்வை பட்டதோ இன்னைக்கு அசேஷமான என்னுடைய தோஷங்கள் அத்தனையும் வஸ்துதாம் உபயாத்தோகம், அந்த தோஷங்கள் அத்தனையும் தொலைத்து ஒரு வஸ்துவாக ஆனேன். யத் பதாம்போருக தியான வித்வஸ்த அசேஷ அகல்மஷா, யாருடைய திருவடிகளை தியானம் பண்ணினபடி